தமிழரின் கலாச்சார வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு மீதான நிரந்தர சட்டம் கொண்டு வர வேண்டும். பீட்டா அமைப்பை முழுவதுமாக தடை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி புதுச்சேரியில் இன்று 6வது நாளாக தொடர் போராட்டம் நடைபெற்று வருகின்றது. இந்த போராட்டத்தில் கிட்டத்தட்ட 8000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களது எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். அவசர சட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகும் தொடர்ந்து மாணவர்கள் தங்களுக்கு உடனடியாக நிரந்தர சட்டம் மட்டுமே வேண்டும் என்றும் பீட்டா அமைப்பை முழுவதுமாக நீக்க வேண்டும் என்று அவர்கள் தொடர்ந்து போராட்டத்தை வலியுறுத்தி வருகின்றனர். இந்த போராட்டத்தில் மாணவர்களுடன் பொதுமக்கள் கூட்டமும் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வருகின்றது. என்றால் தொடர்ந்து மாணவர்களின் கூட்டம் தற்போது நாம் காட்சிகளை காணலாம். இந்த காட்சிகளில் எவ்வளவு மாணவிகள் பங்கேற்றுள்ளனர் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றுள்ளனர். தங்களது குழந்தைகளுடன் இணைந்து இந்த போராட்டத்தில் தொடர்ந்து அவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். தங்களது முக்கிய கோரிக்கைகளாக இந்த அவசர சட்டம் எங்களுக்கு தேவையே கிடையாது, உடனடியாக தங்களுக்கான நிரந்தர சட்டம் இந்த ஜல்லிக்கட்டுக்காக கொண்டு வரப்பட வேண்டும். அதே போன்று விலங்குகள் சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டிருந்து காலை நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். தற்பொழுது மாணவர்கள் தொடர்ந்து நம்மிடையே இணைந்திருக்கின்றனர். இந்த போராட்டத்தில் ஈடுபடும் பொதுமக்களும் சரி மாணவர்களும் சரி தொடர்ந்து நம்மிடையே போராட்டத்தில் இணைந்திருக்கின்றனர். அவரிடம் இது குறித்து நாம் கேட்போம். வணக்கம். அதாவது தமிழக அரசு உடனடியாக ஜல்லிக்கட்டு நடத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அவசர சட்டம் பிறப்பித்த பிறகும் மாணவர்களாகிய போராட்டம் உங்களிடையே தொடர்ந்துட்டு இருக்கு. இதனுடைய நிலைப்பாடு இந்த நிலைமையில புதுச்சேரியில் உங்களுக்கு என்ன மாதிரி போராட்டம் இருக்கு? எங்களுக்கு இப்போவும் சொல்கிறோம், எங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு தான் வேணும். சும்மா அவசரத்தில் இப்போ குடியரசு தினம் நடத்துறதுக்காகவோ இல்லை மக்களை ஏமாற்ற திசை திருப்பும் விதமாகவோ இந்த அவசர சட்டம் எந்த விதத்துலையும் உதவ போகிறது கிடையாது. நீங்கள் நடத்தி முடிச்சிட்டிங்கன்னா மறுபடியும் தடை வாங்க போகிறாங்க. அதெல்லாம் எங்களுக்கு எல்லாருமே நல்லா புரியுது. எங்களுக்கு புரியும் அப்படின்றது தெரியாமல் கூட இன்னமும் நீங்கள் எங்களை ஏமாத்துற வேலை தான் இருக்கிறீங்க. நிரந்தர தீர்வு கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் போராட்டம் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கோம். அது வெவ்வேறு வடிவில் தொடர்ந்துட்டு இருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் சேவை சண்டை நடத்தணும், எல்லாமே நடத்திட்டு இருக்கோம். இது எப்படி இருக்குனாக்கா, இது வரைக்கும் நாங்கள் யோசிச்சதே கிடையாது பாரம்பரியத்தை பற்றியும் பண்பாடை பற்றியும். ஆனால் ஒவ்வொரு நாளும் எங்களை யோசிக்க வைக்கிறாங்க. நம்மளோட பாரம்பரியம் என்ன, கலாச்சாரம் நாங்கள் தேடி படிச்சுட்டு இருக்கோம். அதை ஒரு போராட்ட வடிவில் கொண்டு வந்துட்டு இருக்கோம். இதுக்கு மேலேயும் தொடரும், இனிமேலும் தொடரும், தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பா மேம், உங்களோட பொதுமக்களா நீங்க எந்த மாதிரி கருத்தை மாணவர்களுக்கு எந்த மாதிரி ஆதரவா நீங்க தெரிவிச்சிட்டு இருக்கீங்க, அதே போல உங்களுடைய கருத்துக்கள் இந்த போராட்டத்துக்கு என்ன மாதிரி இருக்கு? இந்த போராட்டத்துக்கு நான் முதலாவது என்னுடைய நன்றியை ஒரு 4 பேருக்கு நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இன்று மத்திய அரசும் மாநில அரசும், அதாவது தமிழ்நாட்டு அரசும் மத்திய அரசும் மெத்தனதுனால தான் நம்மளை இளைஞர்களையும் மாணவர்களையும் எழுப்ப செஞ்சுருக்கு. ஆக்சுவலாக இவங்களோட வேலையை இவங்க பண்ணியிருந்தாங்களாம், நம்ம இந்த வேலைக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் அவங்களுடைய போக்கில் அவங்க இந்த நம்மளுடைய உணர்வுகளை அவங்கள மதிக்காதனால தான் இன்றைக்கி நாங்களே எங்களுக்காக நாங்களே போராடிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்திருக்கிறோம். நான் இன்னொன்று சோஷியல் மீடியாவுக்காக நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா அந்த ஃபேஸ்புக்கும் வாட்ஸ்அப் இருந்த அந்த 2 மீடியாக்கள் மாத்திரம்தான் எங்களை எல்லாத்தையும் ஒன்று நினைச்சிருக்கு. எங்களுக்கு ஒரு இந்த உணர்வை ஏற்படுத்தி கொடுத்ததே மத்திய அரசும் தமிழ்நாடு அரசும் மட்டும்தான் நான் சொல்வேன். நான் இதை அவங்களுக்கு எல்லாரும் நீங்கள் மக்களாகி எங்களுக்கு எல்லாருக்கும் இப்போ தான் நாங்கள் தெளிவடைஞ்சு இல்லை நாங்களும் எங்களுக்காக நாங்களே போராடிக்கிறோம், நாங்களே முன் வந்திருக்கிறோம். இது மாத்திரம் இல்லை, இந்த போராட்டம் மாத்திரம் இல்லை, இனி வர போராட்டம் எல்லாம் மாணவர்கள் கையிலையும் இளைஞர் சமுதாயத்து கையில் தான் இருக்குது. இப்போ இன்னொன்று விஷயத்தில் நான் சொல்லினா, நம்ம 1947 சுதந்திரம் அடைஞ்ச போது நம்ம சுதந்திரம் மட்டும்தான் அடைஞ்சோம். ஆனால் அந்த மக்களாட்சி எப்போ கிடைச்சதுன்னா 1950 தான். அதுதான் ரிப்பப்ளிக். அதே மாதிரி அவசர சட்டத்தினால எங்களை ஐ வாஷ் பண்ண வேண்டாம், எங்களுக்கு ஒரு பூச்சாண்டி வேலை காட்ட வேண்டாம். அவசர சட்டம்ன்றது உங்களுக்கு அது பெருசாக இருக்கலாம். இந்த அவசர சட்டத்தை நீங்கள் ஏன் பொங்கலுக்கு முன்னாடி கொண்டு வந்திருக்கலாம். நீங்கள் அந்த அவசர சட்டத்தை நீங்கள் பொங்கலுக்கு முன்னாடி கொண்டு வந்தால் ஹேட்ஸ் ஆஃப் பண்ணியிருப்பான். ஆனால் அது இல்லை. ஆனால் நாங்களாம் இவ்வளோ தூரம் போராடி நீங்கள் வாங்க வேண்டிய அவசர சட்டத்தை இப்போ கொண்டு வந்திருக்கீங்க. அது எங்களுக்கு வேண்டாம். நிரந்தர சுதந்திரம் வேணும். எப்படி ரிப்பப்ளிக் டே 1950 நம்மளுக்கு கிடைச்சதோ அதே மாதிரி நிரந்தர சுதந்திரம் எங்களுக்கு இப்போ வேணும். இதுக்கு மாத்திரம் சுதந்திரம் இல்லை, எங்களுக்கு நீங்கள் சுதந்திரமாக எங்களுக்கு நீங்கள் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்குறீங்க. எங்களை தூங்கிட்டு இருந்த இளைஞர்களும் சமுதாயத்தையும் மாணவர் சமுதாயத்தையும் எழுப்பியிருக்கிறீங்க. இதனுடைய விளைவுகள் நீங்கள் அடுத்து பார்க்க போறீங்க. இது ஜஸ்ட் அ ஸ்டார்ட், அவ்வளோதான். இது ஒரு ஆரம்பம். இதே போல் நிறைய வெடிக்கும். இனி நாங்கள் கட்சியையும் யாரையும் நாங்கள் மதிக்கிறதா இல்லை. எங்களுக்கு யாரும் வேண்டாம், எங்களை நாங்கள் பார்த்துப்போம். ஆவேசமாக நீங்க தெரிவிச்சிருக்கீங்க. அதே போன்று மாணவர்களும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இங்க புதுச்சேரியில காளையோட உருவத்தை பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படின்னு தொழில்நுட்பத்தில் தற்போது மாணவர்கள் உருவாக்கி இந்த போராட்டத்திற்கு முன்பாகவே அவர்கள் செய்து வைத்துள்ளனர். இதை பார்த்தாலே தெரியும் மாணவர்கள் எந்த அளவுக்கு தங்கள் உணர்வுகளை உள்வாங்கி அதற்கான காளைகளை தங்கள் சொந்தம் போல கருதி இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸின் தொழில்நுட்பத்தில் மாணவர்கள் இந்த காளையை உருவாக்கி போராட்ட களத்திலேயே இங்கு நிற்க வைத்து விட்டார்கள்.
அதற்கான தினமும் ஒவ்வொரு நாள் போராட்டம் தொடங்கும் பொழுதும் அதற்கான மரியாதையை செலுத்திவிட்டு அந்த போராட்டத்தை தொடர்ந்து நடைபெற்று வருகின்றனர். இதே போன்று தமிழரின் உணர்வோடு ஒவ்வொரு மாணவர்களும் சரி, பெற்றோர்களும் சரி, தொடர்ந்து அவர்கள் இந்த களத்தில் போராடி வருகின்றனர். விவேக், சற்று முன்னர் பேசியவர்கள் ஆவேசத்தை வெளிப்படுத்தினார்கள். இந்நிலையில் அவர்களது கோரிக்கையானது நிரந்தர சட்டம் என்பதே ஆகும். இந்நிலையில அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? அவர்கள் எந்த மாதிரியான நூதன போராட்டங்களை மேற்கொள்ள இருக்காங்க? அது பற்றிய தகவல் ஏதேனும் இருக்கா? கண்டிப்பா மேம். அதாவது மாணவர்கள் மட்டுமல்லாது பொதுமக்களும் இந்த போராட்டத்தை தொடர்ந்து அவர்களால் என்ன செய்ய முடியுமோ அது போன்ற போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். என்னவென்றால் தற்பொழுது இன்று காலை தொடங்கிய இந்த மாரத்தான் போட்டி தொடர்ந்து இந்த விலங்கு நல அமைப்பு சட்டத்தில் சிறிய திருத்தங்கள் கொண்டு வர வேண்டும் என்று தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. அதே போன்று பெப்சி, கோக் போன்ற வெளிநாட்டு பானங்களை குப்பை தொட்டியில் ஊற்றி இளைஞர்களுக்கான இளநீர் வழங்கி தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். இது போன்று பல்வேறு தொடர் போராட்டங்களை மாணவர்கள் முழுக்க தொடர்ந்து வருகின்றனர். அதே போன்று இந்த போராட்டத்தில் தற்பொழுது இந்த போராட்டத்தை தொடர்ந்து ஒரு பெரியவர் ஒருவர் பேசிக்கொண்டு வந்திருக்கிறார். அவர் ஒரு அப்துல் கலாம் அவர்களின் ஒரு ஸ்டூடெண்டா, அவரிடம் அப்துல் கலாம் அவர்களின் மாணவர் என்று தெரிவித்திருந்தார். ஆனால் அவர் தற்பொழுது பிச்சை எடுத்துக்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தது மாணவர்கள் மத்தியில் மிகுந்த ஒரு மனவேதனையை ஏற்படுத்தியது. மாணவர்களுக்கான உரிய கருத்தை அவர் தொடர்ந்து மாணவர்கள் தமிழரின் அடையாளம் என்ன அப்படி என்று தொடர்ந்து அவர்கள் தற்பொழுது மாணவர்களுக்கான விளக்க உரையை அளித்து வருகிறார். ஒவ்வொருவருக்கும் தமிழர் உணர்வு இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தி அவர்கள் தற்போது இந்த கூட்டத்தில் பேசிக்கொண்டு வந்திருக்கின்றார். இந்த நிலையில் பொதுமக்களும் நம்மிடையே கருத்துக்கள் தெரிவித்திருக்கின்றனர். மாணவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. இது மாதிரி அடுத்த கட்டமாக மாணவர்கள் என்ன மாதிரி போராட்டத்தை தொடர்ந்தா இதுக்கான நிரந்தர தீர்வுகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பொதுமக்களா நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, இது அடிப்படையில் ஒரு போராட்டத்தை நிறுத்துவது மட்டுமே அரசினுடைய அரசியல் அமைப்பா இருக்கு. ஆனால் பிள்ளைகளை தெளிவாக புரிஞ்சிருக்காங்க. போராட்டத்தை நிறுத்துவதற்கான வழிமுறைகளை அவர்கள் அரசியல் ரீதியாக அவர்களுக்கு வரலாறு படித்ததனால் அவர்களுக்கு தெரியுது. எனவே இதை எக்காரணம் கொண்டும் ஒரு முழு தீர்வான ஒரு நிரந்தரமான சட்டம் வரும் வரை இந்த போராட்டங்களை அவர்கள் விடமாட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கே தொடர்ச்சியாக தமிழகத்தில் மேலும் மேலும் சிக்கல்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கு. காவிரி சிக்கல்லேருந்து, மீனவ சிக்கல்கள்லேருந்து, இப்பொழுது இந்த பொங்கல் விழாவை கூட ஒரு மிகப்பெரிய இழுபறிக்கு பிறகு விடுமுறை அறிவித்த நிகழ்வுகளாக இருக்கு. இந்த மானக்கேட்டுக்கு பிறகும் தமிழர்கள் இனிமேலும் சும்மா இருக்க மாட்டாங்கன்றதை எங்களால் உணர முடிகிறது. அதுக்காக நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். நன்றி, வணக்கம். அதே போல மாணவர்களும் தொடர்ந்து தங்களது எதிர்ப்பை சற்றும் ஓயாமல் தங்களது போராட்டத்தை இன்று 6வது நாளாக தொடர்ந்து தங்களது முழு மூச்சாக இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு தொடர்ந்து தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்றனர். லலிதா.